வித்தகராக பயிற்சி பெற்று அவனி போற்றுகின்ற அறிவியல் மேதையாக விளங்கியதோடு பொக்ரான் அணுகுண்டு சோதனையின் போது அதனை நிகழ்த்தி காட்டுவதற்கு கர்த்தாக்களாக விளங்கியவர்களில் ஒருவராகவும் புகழ்பெற்ற மேதகு அப்துல் கலாம் அவர்கள் இமய பர்வதத்தின் சரிவுகளிலே மேகாலயா மாநிலத்தின் சில்லாங் நகரத்தில் எந்த மாணவர் சமுதாயத்தை வார்ப்பிக்கின்ற விற்பனராக அவர் நாடெங்கும் மாணவர்களை சந்தித்துக் கொண்டிருந்தாரோ அந்த மாணவர் சமூகத்திலே உரையாற்றிக் கொண்டிருந்த நேரத்திலேயே அவருடைய நாடி துடிப்பு அடங்க தொடங்கியது. தமிழர்களுக்கு புகழ் வழங்கிய இதய துடிப்பு ஒரே அடியாக நின்றுவிட்டது. தாங்க முடியாத துக்கம் மனதை வாட்டுகிறது. அவர் குடியரசுத் தலைவராக இருந்தபோது இந்த உலகத்தின் பல்வேறு நாடுகளுக்கு சென்ற அந்த நாடாளுமன்றங்களிலே உரையாற்றுகிற வேளையெல்லாம் தமிழர்களினுடைய பழமையான நாகரிகத்தை, பண்பாட்டை, தமிழர்களின் பழந்தமிழ் இலக்கியங்களை எந்நாளும் நெஞ்சிலே போற்றுகின்ற அந்த மாமனிதர் அந்த இலக்கியங்களை மேற்கோள் காட்டியே பேசினார். குறிப்பாக கிரீஸ் தேசத்தில் மிக தொன்மையான நாகரீகம் வளர்ந்த கிரேக்க நாட்டில் நாடாளுமன்றத்தில் அவர் ஆற்றிய உரை வைர எழுத்துக்களாலே பொறிக்கத்தக்கது. யாதும் ஊரே யாவரும் கேளீரென தொடங்கி 3000 ஆண்டுகளுக்கு முன்னாலே தமிழர்கள் எப்படிப்பட்ட நெறிகளை உலகத்துக்கு தந்தார்கள் என்று சுட்டிக்காட்டி இந்த உலகம் ஒன்றுபட்ட உலகமாக திகழ வேண்டும் என்ற கருத்தை முதலில் தந்தவர்களே தமிழர்கள் என்பதை நிலைநாட்டினார் இந்திய குடியரசுத் தலைவர் மேதகு அப்துல் கலாம் அவர்கள். அவர் ஒரு முறை சொன்னார், prepare all the days always ever alike. When you are the anvil bear, when you are the hammer strike. எல்லா நாட்களுக்கும் ஆயத்தமாகுங்கள். prepare all your days, meet them ever alike. எல்லா நாட்களையும் சமமாக கருதுங்கள். நீ பட்டறையாக இருக்கும்போது அடி வாங்கிக்கொள், நீயே சமட்டியாக மாறுகிற போது நீ அடிக்க தொடங்கிவிடு. இந்த கருத்துக்களை சொன்ன அப்துல் கலாம் அவர்கள் கோடானு கோடி மக்களினுடைய ஏக்க கனவுகளை பிரதிபலிக்கின்ற கால கண்ணாடியாக அந்த குடியரசுத் தலைவர் மாளிகையை ஆக்கினார். இந்திய நாட்டினுடைய தலைமை அமைச்சராக 2014 நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்ற போது அந்த பதவியேற்பு விழாவுக்கு ஈழத்தமிழர்களை, லட்சக்கணக்கான தமிழர்களை கொன்று குவித்த கொடும்பாவி மகிந்த ராஜபக்சே குடியரசுத் தலைவர் மாளிகையினுடைய அசோகா அரங்கத்துக்குள்ளே நுழைகிற போது முதல் வரிசையில் அமர்ந்திருந்த அனைவரும் எழுந்து நின்று அவனுக்கு கரம் குலுக்கினார்கள். ஆனால் நமது தன்மான சிங்கம், தமிழரின் தலைதாளாத சுயமரியாதை ஒளியாக திகழ்ந்த அப்துல் கலாம் அவர்கள் ஒரு இம்மியளவு அசைவையும் காட்டாமல் அப்படியே அமர்ந்திருந்தார். அந்த காட்சியை நான் தொலைக்காட்சியில் அந்த நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு மனதுக்குள்ளே ஆறுதல் அடைந்தேன். அவர் வருங்கால உலகத்துக்கு, வருங்கால தமிழர்களுக்கு, வருங்கால இந்திய மக்களுக்கு பல்வேறு அரிய கருத்துக்களை ஏடுகளாக, நூல்களாக, அக்கினி சிறகுகளாக, விங்ஸ் ஆஃப் ஃபயர் தந்துவிட்டு போயிருக்கிறார். அவருடைய உயிர் ஓய்ந்து உடல் சாய்ந்தாலும் இந்த மண்ணும் வானும் கடலும் இருக்கும் வரை
ராமேஸ்வரத்து கடல் அலைகள் உயர்ந்து எழுகின்ற வரை அப்துல் கலாம் அவர்களுடைய புகழும் நிலைத்திருக்கும். அவரை இழந்து துயரத்திலே துடிதுடிக்கும் உற்றார் உறவினர்கள் அனைவருக்கும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் என் கண்ணீர் அஞ்சலியை மிகுந்த துக்கத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதெல்லாம் என் கருத்தை சொல்லிட்டேன், அவ்வளவுதான்.